மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அல்லேலூயா, மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் இந்த வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய அன்பு இந்த பூ உலகை நிறைத்துள்ளது என்கிற பாடத்தை இன்றைக்கு வார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவருடைய மாபெரும் அன்பு இந்த உலகை நிரப்பி இருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது, இனியும் நிரப்பும். அப்படியானால் படைப்பின் உச்சமாகிய நமக்கும் கூட ஆண்டவருடைய பேரன்பு கிடைக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இன்றைக்கு முதல் வாசகத்தில் பேதுருவும் நற்செய்தியில மகதலா மரியாவும் நமக்கு ஒரு முன்மாதிரி காட்டுகிறார்கள். அவனுடைய பேரன்பினால் நாமும் ஆட்கொள்ளப்பட்ட அவருடைய அன்பின்படி நம்முடைய வாழ்வை நடத்த அருள் வேண்டி இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தஞ்சை மறை மாவட்டத்தின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், கோவா உயர்மறை மாவட்டத்தின் கருத்துக்கள் நிறைவேறவும், நம்முடைய ஆன்மீக மையத்தின் வளர்ச்சிக்காகவும், திருத்தந்தையின் இம்மாத கருத்தான இறை அழைத்தலில் நெருக்கடியான தருணங்களை எதிர்கொள்ளும் அருள் பணியாளர்களுக்காகவும், அருள் தந்தை வேதராஜ் அவர்களுக்காகவும், மேலும் நேற்றைய நாளில் இறைவனடி சேர்ந்த லதா என்கிற சகோதரியின் ஆண்மலை மாற்றிக்காகவும், ஜான் பேப்டிஸ்ட் என்கிற சகோதரனுடைய ஆண்மலை மாற்றிக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு
நேரிடும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியான் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். மனம் மாறுங்கள். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமணம் படிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 36-43. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமணம் பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்துக்கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் வெறும் கொன்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்டுகொள்கின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரை நமக்கு துணையும் இடையும் ஆவார். உண்மையை நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லது இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள்.
அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறார் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். எனக்காய் உயிர்த்தவரே வாழ்க, என்னை மீட்டவரே வாழ்க, எனக்கான வெற்றியை கொடுப்பவரே வாழ்க, பாவங்களை மன்னிப்பவரே நீர் வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு இருப்பவரே வாழ்க, என்னை ஆய்ந்து அறிபவரே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாடு 2 வாழ்க்கை பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, ஆண்டவர் எல்லா வேளையிலும் நம்மோடு இருக்கிறார். இதை நம்புவதுதான் உயிர்ப்பிலே நாம் நம்பிக்கை வைப்பது. உயிர்த்தெழுதலிலே நமக்கு நம்பிக்கை உண்டு என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் எதை வைத்து சொல்லுகிறோம்? ஆண்டவர் எந்நாளும் என்னோடு இருக்கிறார். அதை வைத்து நாம் இயேசுடைய உயிர்ப்பை நாம் நம்புகிறோம். இரண்டாவதாக இந்த வார்த்தை வழிபாடு நமக்கு தருகிற பாடம், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே ஆய்ந்து அறிந்திருக்கின்றார். நம்முடைய எல்லா நிலைகளையும் அவர் ஆய்ந்து அறிந்திருக்கின்றார். இன்றைக்கு முதல் வாசகத்துல பேதுரு, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பேதுரு, அவருடைய பலவீனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆற்றலும், அவர் கொடுத்த அந்த அபிஷேகமும், ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பும், ஆண்டுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அநேகருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒருவராக பேதுரு மாறி போகிறார். யாருக்கு பயந்து கொண்டு இயேசுவை எனக்கு தெரியாது என்று அவர் மறுதளித்தாரோ அதே மக்கள், அதே யூதர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற வேண்டும். அதற்கு முன்பாக உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மனம் மாற வேண்டும். காரணம், நீங்கள் தான் ஆண்டவரை கொன்று போட்டீர்கள். உயிருள்ள ஆண்டவரை நீங்கள் தான் கொன்று போட்டீர்கள். ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை அவர் பிரசங்கமாக வைக்கிற பொழுது அனைவரும் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த அளவிற்கு பேதுரு இப்பொழுது ஆண்டவருடைய நற்செய்திக்காக துணிந்து விட்டார். அவருடைய அந்த துணிச்சலான வாழ்க்கை, அன்றைக்கு அவர் ஆற்றின அந்த மறையுரையினால் 3000 மக்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அன்பானவர்கள், இந்த பேதுருவுடைய இந்த செயல் எதை குறிப்பிடுகிறது என்றால், தன்னோடு என்றென்றைக்கும் அழைத்தவர் அவரோடு இருந்தார் என்பதை அவர் உணர்ந்ததினால் தான். மீன் பிடித்துக் கொண்டிருந்த தன்னை ஆண்டவர் அழைக்கிற பொழுது அவரை பின்பற்றினார். அதன் பிறகு எத்தனை சறுக்கல்கள் வாழ்க்கையில வந்தாலும் கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவரின் அபிஷேகத்தை பெற்று அவ்வேளை வரையிலும் இனியும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இருப்பார் என்கிற நம்பிக்கை தான் அவரை துணிச்சலோடு வாழ அவருக்கு அந்த ஆற்றலை கொடுத்தது. இரண்டாவதாக, அவர் உண்மையாகவே ஆண்டவருடைய இந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் அவர் பெற்ற பிறகு, நான் ஆண்டவரை மறுதளித்தேனே என்கிற அந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். அப்பொழுது அவர் மனம் கசந்து அழுதார் என்கின்ற குறிப்பை நாம் மறைநூலில் வாசிக்கிறோம். அப்பொழுது உண்மையாகவே அவர் நினைத்திருப்பார், ஆண்டவர்
என்னை குறித்து ஆய்ந்து அறிந்திருக்கிறார். பேதுருவை ஆண்டவர் ஆய்ந்து அறிந்திருந்தார். எப்படி வலுவின்மையில் வல்லமை பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் பவுலடியாரின் வழியா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ, அதே மாதிரி பேதுருடைய இயலாமையும் வலுவின்மையும் நிச்சயமாக ஆண்டவர் அறிந்திருந்தார். எனவேதான் அவர் மனம் மாறின பொழுது, நீ கவலைப்படார், உன்னை குறித்து நான் அறிவேன், உன்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு அபிஷேகத்தை இன்னும் கூட்டி கொடுத்தார். நன்றி. இன்னைக்கு நற்செய்தியிலும் மகதலா மரியா நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மகதலா மரியா எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தவங்க. மகதலின் மரியாவுடைய எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளையும் இயேசு ஆண்டவர் கூர்ந்து பார்த்து ஆய்ந்து அறிந்திருந்தவராக இருந்தார். அல்லேலூயா. அதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது கல்லறைக்குள் குனிந்தும் பார்க்கிறார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதர்கள் அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள், ஏனம்மா அழுகிறீர்? அதற்கு அவர் மரியா சொல்றாங்க, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். அந்நேரம் வரையிலும் கூட இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்கிற எண்ணம் மரியாவுக்கு இல்லை. யாரும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா நேற்றைய நற்செய்தியில நம்ம பார்த்து யூதர்கள் பணத்தை கொடுத்து இயேசுவின் சீடர்கள் படை வீரர்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கொண்டு போயிட்டாங்க. இந்த கதை கட்டி விடுங்க, வதந்தியை கலப்புங்கன்னு சொன்ன செய்தி ஒருவேளை மரியாவுக்கும் தெரிந்திருக்கும். எனவே யாரும் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் என்கின்ற அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு அங்கே நிற்பதை கண்டார். அப்போ இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் அவர் இறந்த பிறகு கூட மகதலின் மரியாவுக்கு அருகில் தான் இருந்தது. இயேசுடைய பிரசன்னம் அவரோடு இருந்தார். மகதலின் மரியாவோட இயேசு இருந்தார். ஆனா மகதலின் மரியா புரிந்து கொள்ளவில்லை. அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்ட பொழுதும் அவரை ஒரு தோட்டக்காரர் என்றுதான் மரியா நினைக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார். மரியா பெயரை சொல்லி கூப்பிடுறார், வேற எதுவும் சொல்லல, மரியா என்று அழைக்கிறார். உடனடியாக மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அவர்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, மரியா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர்தான் என் ஆண்டவர், இவர்தான் மரித்தவர், இப்பொழுது உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த பெயர் மரியா என்கிற அந்த பெயரை உச்சரித்த உடனே தான் மகதலின் மரியாவுக்கு உயிர் தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முன்பாக மகதலின் மரியாவுடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கணும். நாம் வாசிக்கிற மறையில் உள்ள பல பெண்களோடு மகதலின் மரியாவும் ஆண்டவருக்கு தன்னிடம் உள்ளதை கொண்டு பணிவிடை செய்ததாக மறைநூல் குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலின் மரியா என்கின்ற குறிப்பும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு சில, எல்லாரும் கிடையாது, ஒரு சில விவிலிய பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்க, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணாக மகதலின் மரியா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அதை மறுதளிக்கிறாங்க. நம்ம அப்படி சிம்பிளா சொல்லிட முடியாதுன்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் கூட கண்டிப்பா பாவ உணர்வு மகதலின் மரியா கிட்ட இருந்திருக்கும். அப்படியாக நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தா உண்மையாகவே மகதலின் மரியாவுடைய அந்த வாழ்க்கையில அவரை குறித்து எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். ஒருத்தர் பெயரை சொல்லி நான் கூப்பிடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த நபரின் மீது உரிமை உண்டு, அந்த நபரை குறித்து எனக்கு தெரியும் என்பதை அது குறிப்பிடுகிறது. புதுசா ஒரு மொபைல்ல ஒரு புது நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்தா கூட நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா யாருக்கும் தெரியாது, அது பிஷப்புடைய நம்பரை நமக்கு தெரியாது, நம்பரை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். அப்போ ஒரு பெயரோடு வருகிறது அப்படின்னா உரிமையோடு எடுக்கும். இந்த நம்பர் எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் அந்த பெயரை உச்சரிக்கிறார். பெயரை உச்சரித்த உடனே தான் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வை மரியா பெற்றுக்கொள்கிறார். தன் வாழ்க்கையிலே எல்லாமுமாய் இருந்த அந்த ஆண்டவர் இறந்தாலும் உயிரோடு என்னிடம் இருக்கிறார் என்பதை மரியா உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு. அன்புக்குரியவர்களை நாம மறைவுள்ள வாசிக்கிறோம். ஆண்டவர் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிறார். ஆண்டவர் அவரை நோக்கி மன்றாடுவோருக்கு அண்மையில் இருக்கிறார். யோசுவா புத்தகத்துல வாசிக்கிறோம், அஞ்சாதே கலங்காதே திகையாதே, நான் உன் கடவுள், நீ செல்லுமிடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், எந்த மனிதனும் உனக்கு எதிராய் நிற்க மாட்டான், வீரர்கள் துணிந்து நில், நான் உன்னோடு இருக்கிறேன். நன்றி. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மையும் ஆய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். எப்படி பெயரை சொன்ன போது
மரியாவை அறிந்திருந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை மரியா உணர்ந்து கொள்ள வழி செய்ததோ, ஆண்டவர் நம்புவோர் ஒவ்வொருவரையும் கூட பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையையும் ஆய்ந்து அறிந்திருக்கிறார். மார்க்கு நற்செய்தி 10:21 நம்ம பார்க்கிறோம். ஒரு செல்வந்தன் இயேசுவிடத்துல போய் காட்டிக்கிறான், ஆண்டவரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், என்ன ஏன்பா கேட்கிற? போய் கட்டளைகளை கடைபிடி. கொலை செய்யாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு, களவு செய்யாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, விபச்சாரம் செய்யாத, உன் தாய் தந்தை மதித்து நடன்னு சொல்லியிருக்கு. நீ அதை போய் கடைபிடி. அந்த இளைஞன் பாருங்க, தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொண்டு என் இளமையிலிருந்தே இவைகளை நான் கடைபிடித்து வருகிறேன் அந்த செல்வந்தன் சொல்றார். அப்போ வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவரை கூர்ந்து பார்த்து இன்னும் உன்னிடம் ஒன்று குறைபடுகிறது, இன்னும் ஒன்று குறைச்சலா இருக்கு, அதை நீ சரி செஞ்சுக்கிட்டா உனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும்னு சொல்ற. அவன் தன்னை ஒரு முழு மனிதனாக நினைச்சுக்கிட்டான். ஆனா ஆண்டவர் இயேசு அவர்கிட்ட மறைக்க முடியுமா? இயேசு எல்லாவற்றையும் கூர்ந்து பார்க்கிறவர். அவருக்கு அனைத்துமே வெள்ளிட மலைதான். நம்முடைய வாழ்க்கையில் அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த இந்த பாஸ்கா காலத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை என்னிடத்துல இருக்குதுன்னு சொன்னா, அதை எப்படி நாம நிரூபிக்க முடியும்னு சொன்னா, என் ஆண்டவர் என்றென்றைக்கும் என்னோடு இருக்கிறார், அவர் என்னிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்று பேதுருவை போலவும் மகதலேன் மரியாவை போலவும் நம்புவதினால் தான். இரண்டாவதாக, பேதுருவை போல மகதலேன் மரியாவை போல நம்முடைய வாழ்வில் பல சறுக்கல்கள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் கூட என் ஆண்டவர் என்னை எப்பொழுதும் கூர்ந்து பார்க்கிறார். அவருடைய பார்வையில் இருந்து நான் தப்பிக்க முடியாது. எனவே அவர் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமாய் இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்கிற நம்பிக்கையில நாம் வாழ்ந்தால் மட்டுமே ஆண்டவருக்கு சான்று பகர முடியும். அப்போ நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை. பேதுரு பாருங்க, அவருடைய வார்த்தை ஒரு நாளைக்கு 3000 பேரை மனம் மாற வைத்தது, இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற செய்து கடவுளின் பிள்ளைகளாக மாற்றச் செய்தது. மகதலேன் மரியாவினுடைய அந்த வாழ்க்கையில ஆண்டவரை நான் கண்டேன் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை எஞ்சி இருந்த 11 சீடர்களுக்குமே ஒரு பிரசங்கமாக தான் அமைஞ்சிச்சு. பிரசங்கம் வைக்க வேண்டியது திருத்துதர்கள். ஆனால் ஒரு பெண் ஆண்டவரை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணின் வழியாக தான் உயிர்ப்பிற்கான முதல் மறையுரையை வைக்க செய்கிறார். அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள் வல்லமையா இருக்கணும். நம்முடைய வாழ்வு முறை அநேகரை கடவுள் பக்கம் கொண்டு வரணும். அப்படின்னா தெய்வ பயம் நம்ம கிட்ட இருக்கணும். ஆண்டவர் என்றைக்கும் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிகிறவராக இருக்கிறார் என்கின்ற உணர்விலே இருந்தால்தான் பேதுருவை போல மகதலேன் மரியாவை போல நம் ஆண்டவரின் உயிர்ப்புக்கு சான்று பகர முடியும். எங்களை அறிந்து அன்பு செய்து எங்களோடு பயணிக்கிற எங்கள் சொந்தையாகிய இறைவா, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியினால்
நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான எங்கள் தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாகவும் எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருளையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்துவீராக. உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களுக்காகவும் எங்கள் ஆயர் பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மை கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமது அடியார்களாகிய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தில் பணியாற்றும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்து உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தமவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவருமான உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொறுப்புணைகளை செலுத்துகிறார்கள். உடைய புனிதர் அனைவருடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிக்கு உரிய மரியாவையும் அதே கண்ணியின் கணவரான புனித யோசேப்பு
திருத்துதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் பெண்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரிவீராக. உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் எங்கள் என்றும் கன்னியான மாட்சிக்கு உரிய மரியாவையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் பலியை உளம் கணிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிடும். ஆகவே ஆண்டவரே, உமது ஊழியர்களாகி நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலியை உலங்கணித்து ஏற்றருளும். பாவங்கள் அனைத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பளித்து தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவுள்ளமானி அவர்களும் இப்பலியை உமக்கு அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் முடிவில்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிடுவீராக. இறைவாய் காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து அருந்தியவன் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுகள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடல்களையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உமது ஊழியர்களும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லாமல் மீட்பு அளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாகிய உமது ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளை எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் ரத்தத்தையும் பெறுகிற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தர்களும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் அனைவரையும், சிறப்பாக லதா மற்றும் ஜான் பேப்டிஸ்ட் என்னும் உம் அடியார்களையும் நினைவு கூறுதலும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் மொழியும் அமைதியில் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகியும் அடியார்களாகிய நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இன்னாசியா, அலெக்சாண்டர், மார்சலினுஸ், பீட்டர், ஃபெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னிஸ், செசிலியா, அனஸ்தாசியா, புனித அந்தோனியார் ஆகியோருடனும் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருடும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் ஈர்த்த ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளிலே நாம் இறைத்தந்தையை நோக்கி நாம் எப்பொழுதும் அவரோடு வாழ, அவரோடு அவருடைய பிரசனத்தை என்றும் உணர்ந்தவர்களாய் வாழும் இடம் வேண்டுவோம். ஆண்டவரே, தீயோனிடமிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனோடு உண்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் வழிகிற எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. இந்த வேளையிலே உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அமைதி நாம் அனைவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகை பார்த்து எங்கள் இரக்கமாயிரும்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுள்ளும் திருத்தம் எங்கள் நீதித்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாகாமல் ஒரு கருவி கட்டத்தினால் எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஆவிக்கும் மருமகன்வாக்கிட அழைக்கிறோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகிற மெய்யான செம்மறி நமக்குள்ளே எழுந்து வந்து தன்னுடைய உயிர்ப்பு வாழ்வை நமக்கு வழங்குகின்றவர். இவருடைய அற்புத விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேர் பெற்றோம். ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருவாய்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் மேலையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்பு தந்தையே, பிரார்த்தனையாக எங்கள் வாழ்வில் இப்பொழுது அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் யூபிலி ஆண்டில் பிரான்சை போல உம்மை முழுமையாக பின்தொடர எங்களுக்கு வரம் தாரும். இறைவா, இந்த சிறப்பு ஆண்டில் எங்கள் இதயங்களில் ஏழைகள் மீது அளவற்ற இரக்கத்தையும் சிலுவையில் அறையப்பட்ட உம்மாதன் இயேசுவின் மீது ஆழமான அன்பையும் பொழிந்தருளும். திருச்சபைக்கு விசுவாசமாகவும் நற்கருணையில் பக்தியாகவும் சகோதரத்துவத்துடன் வாழவும் எங்களுக்கு அருள் கூர்ந்தருளும். தூய ஆவியின் ஒளியால் நாங்கள் அமைதியின் கருவிகளாக மாறி உலகில் அமைதியையும் மகிழ்ச்சியையும்
விளங்க செய்யும். எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் உமக்கு புகழாகவும் மகிமையாகவும் அமைய அருள் புரியும். ஆமென். இது பிரான்சிஸின் இறைவேண்டல். இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாகவும், எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அறிவையும், எங்கு பயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும், எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் நிறைந்திட அருள் புரியும். என் இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரவருள்வாய். ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம், மன்னிப்பதில் மன்னிக்க பெறுவோம், இரவப்பதில் நித்திய வாழ்வடைவோம். ஆமென். எமது மையத்தில் நடைபெறும் உள்ளிருப்பு தியானங்களுக்கு பயன்பட நீரை ஆரம்பித்து வைத்த கட்டிடப் பணிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடையேதுமின்றி இக்கட்டிடப்பணி நடைபெற நீர் கிருபை செய்வீராக. இதற்கு தேவையான அருளுதவியையும் பல உதவியையும் பொருளுதவியையும் மக்களின் வழியாக நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. மாம்சீகர்களின் மனக்கண்களை நீர் திறந்தது போல் இம்மையத்தை தியானத்துக்காக நாடி வரும் அனைவருக்கு விரும்பப்பட்டு கொண்டிருக்கும் இக்கட்டிடம் பேருதவியாக இருப்பதாக. எங்காய் அனைவரையும் பரிந்துரையில் உமது அளவுகளை ஜெபிக்கின்றோம். இயேசுவே, ஆமென். இயேசுவின் உடனிருப்பை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்வோம். இயேசுவானவர் நற்கருணையிலே வந்திருக்கிறார். அவருடைய உடனிருப்பு எப்பொழுதும் இருப்பதை உறுதி செய்கிறது. நாம் உணர்ந்து வாழ்கிறோமா என்று பார்ப்போம். அந்த உடனிருப்பை அனுபவிக்கும் போது அவர் கொடுக்கிற அந்த ஆசைக்காக நாம் சிறப்பாக நன்றி சொல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்தருள்வீராக. அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.